அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த குடும்பத்திற்கு அடுத்த பேரிடி. இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் திடீர் திருப்பம். ராஜபக்சர்கள் வெளிநாட்டில் மறைத்து வைத்திருக்கும் பணம் எப்போது இலங்கைக்கு திருப்பும்? வெளியாகியுள்ள தகவல். சிறையில் பிள்ளையானின் அறைக்கு அடுத்த அறையில் இடம்பெற்ற சம்பவம். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள். வீதியில் சென்ற மாணவிகளிடம் முகம் சுளிக்க வைத்த ஆசிரியரின் செயல். திரைசேரி நிதி மோசடி விவகாரம் நிதியமைச்சர் விசேட அறிவிப்பு. போலீஸ் நிலையத்தில் பெண் போலீசார்களுக்கு இடையில் குடுமிப்பிடி சண்டை. 11 மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கொழும்பின் டொரிங்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாங்குவதற்கு பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உடனடி விளக்கம் கோரியுள்ளது. சிறிலிய கணக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட சொத்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டதா என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த விளக்கம் அளிக்கப்படும் வரை கேள்விக்கு உட்பட்ட வீட்டின் உரிமையை மற்றொரு தரப்பினருக்கு மாற்றுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. வீடு எவ்வாறு வாங்கப்பட்டது என்பதனை உரிமையாளர் வெளியிட தவறினால் முறையான விசாரணையை தொடர்ந்து நீதித்துறை நடவடிக்கை மூலம் அந்த சொத்தை செயலிழக்க செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்திலும் குறைபாடு உள்ளது என லஞ்ச ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகின்றது. பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆட்சி பீடமேறிய அனுர அரசாங்கம் ஒரு வருட காலப்பகுதியின் பின்னர் பாரிய நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் ஊழலை முழுமையாக ஒழிக்கப் போவதாக சூடுரைத்திருந்த அனுர அரசாங்கத்தின் பலமான அமைச்சுக்குள் நடந்த பாரிய நிதி மோசடி நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அனுரவின் கட்டுப்பாட்டில் உள்ள நிதியமைச்சில் $2.5 மில்லியன் மோசடியான முறையில் காணாமல் போயுள்ளது. இது இணையவழி தாக்குதல் காரணமாக மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருந்த போதும் அது உள்ளக ரீதியில் நடந்த பாரிய மோசடியாக வெளிவந்துள்ளது. சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் இந்த மோசடி நடைபெற்ற போதும் அரசினால் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வந்த நிலையில் அது வெளியுலகிற்கு கசிந்துள்ளது. இந்த நிலையில் கண்துடைப்பு நடவடிக்கையாக நிதியமைச்சில் நிதி கையாளைகளுடன் தொடர்புடைய 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் ஒருவர் இன்று குளியாப்பிட்டியில் உள்ள தனது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நிதி மோசடி தொடர்பான விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவம் சம்பவித்துள்ளது. இது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஹேக்கர்களால் களவாடப்பட்டதாக அரசு தெரிவித்திருந்த நிலையில் இந்த மரணம் அரசிற்குள் நடந்த பாரிய மோசடியை அம்பலப்படுத்துவதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2015 ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் திரைசேரியிலிருந்து $4 பில்லியன் விடுவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் உகண்டாவில் மறைத்து வைத்திருக்கும் பணத்தை எப்போது மீண்டும் கொண்டு வருவீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக 2015 ஜனவரி 7 அன்று நெல்வள திட்டத்திற்காக திரைசேரியிலிருந்து $4 பில்லியன் விடுவித்துள்ளார். எனினும் இன்று வரை அத்தகைய திட்டம் எதுவும் அல்லது குறைந்தபட்சம் அதற்கான அடிக்கல் கூட நாட்டப்படவில்லை. ஒருவேளை பேருந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் இலங்கைக்கு ஒரு பேருந்தை கூட கொண்டு வரவில்லை. இழந்த பணம் எந்த நாட்டில் இருக்கின்றது அல்லது அது எப்படி இருக்கின்றது என்பது முக்கியமற்றது. அதை நாட்டிற்காக எவ்வாறு மீட்பது என்ற பொறுப்பிலிருந்து அரசாங்கம் விலகவில்லை. நாட்டிற்கு வெளிப்படுத்த முடியாத செல்வத்தை திரும்ப பெறுவதற்கான சட்டங்கள் நடைமுறையில் இருப்பதால் அந்த சட்டங்கள் செயல்படுத்தப்படும். அது குறித்து எந்த பீதியும் இல்லை என தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஆறாத வடுவை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் அதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் யார் என்பது குறித்த மர்மம் இன்னும் விலகவில்லை. இந்த தாக்குதல்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சிலே ஆகியோருக்கும் இடையிலான தொடர்பு குறித்து எழுந்துள்ள அதிரடி தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.
குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியான சஹ்ரான் ஹாசிமின் சகோதரர் ஜெய்னி மௌலவி மற்றும் மில்ஹான் ஆகியோரை பிள்ளையான் தானிருந்த சிறையறைக்கே அழைத்து ரகசியமாக பேசியுள்ளதாக ஒரு சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புகள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கான முந்தைய திட்டமிடல்களுடன் தொடர்புடையவை என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி பிள்ளையானின் கைது அவருக்கு தற்கொலைதாரி ஜஹ்ரானின் குழுவினருடன் இருந்ததாக கூறப்படும் தொடர்புகள் குறித்த மர்ம முடிச்சுகளையும் தற்போது அவிழ்க்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னும் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கான தற்காலிக வீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தற்காலிக வீடுகளை மே மாத இறுதிக்குள் கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகளை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயற்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார். காலியில் வீதியில் சென்ற மாணவிகளின் வெள்ளை நிற சீருடையில் சிவப்பு மையை தெளித்த ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி பிரபல சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் ஆசிரியர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 32 வயதுடையவர் எனவும் அவர் கொழும்பின் கோட்டை பகுதியை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் சுமார் 1 மாதத்திற்கு முன்னரே காலியில் உள்ள குறித்த சர்வதேச பாடசாலையில் ஆசிரியராக பணியில் இணைந்துள்ளார். காலி சரவந்துக்கடை சந்தி பகுதியில் பொது இடங்களில் வைத்து பல மாணவிகளின் சீருடைகளின் பின்புறமாக இவர் திட்டமிட்டு சிவப்பு மையை தெளித்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். காலி போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் மூலம் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆசிரியர் காலி போலீசின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் காலி மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமானது தொடர்பில் நிதி அமைச்சு நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் திகதி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்தவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என அந்த அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்துவதற்காக திரைசேரியில் வைக்கப்பட்டிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளித்தரப்பினருக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக நிதி அமைச்சக செயலாளர் இன்று குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் தம்மால் இன்றைய குழு அமர்வில் கலந்து கொள்ள இயலாது என சூரிய பெருமா தலைவருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடத்தி வரும் விசாரணைகள் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என வழக்கறிஞர்கள் அமைப்பின் உறுப்பினர் மைத்ரி குணரத்ன தெரிவித்துள்ளார். மின்னேரியா போலீஸ் நிலையத்தில் 2 பெண் போலீசாருக்கு இடம்பெற்ற கடுமையான வாக்குவாதம் வன்முறை சண்டையாக முற்றியது. கடந்த வாரம் போலீஸ் நிலையத்தில் பணியின் போது ஒரு காவல் ஆய்வாளருக்கும் இன்னும் ஒரு காவலருக்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஆய்வாளர் ஜெயந்திபுரம் மருத்துவமனையிலும் காவலர் ஹிங்கிரகொட மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னணியில் கடன் தொடர்பான பிரச்சனை தெரிய வந்துள்ளது. காவலர் கோரிய கடனை திருப்பிச் செலுத்தாதது குறித்து ஆய்வாளர் மேற்கொண்ட விசாரணை மிக குறுகிய நேரத்தில் கடுமையான வாக்குவாதமாக மாறியுள்ளது. அந்த நேரத்தில் மூண்ட கோபம் காவல் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாகவே மோதலாக மாறியது. மேலும் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் 11 மாவட்டங்களுக்கான மின்னல் தாக்கம் குறித்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிக்கையானது இன்று இரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் தாக்கம் குறித்து அவதானமாக இருக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.